பிரெட் ஆம்லேட். மேடம் பிரெட் ஆம்லேட் சாப்பிட்றீங்களா? வாங்க மேடம். பையா எக் பிளேட் பிரெட் ஆம்லெட். ஸ்பெஷலா போட்டுடலாமா மேடம்? போடு போடு. ஐயோ இவன் போடுறத பார்த்தா சாப்பிட தோணாது. நம்ம திரும்பி நின்னுப்போம். போதும் போதும் போதும். மேடம் டேஸ்டா இருக்கும் மேடம். கொத்தமல்லி கார்லிக் எல்லாம் போட்டிருக்கு மேடம். இந்தா மேடம் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. தேங்க்யூ. சூப்பரா இருக்கும். யோ என்ன எப்படி புளிக்குதே? புதினா சட்னி மேடம். புதினா சட்னியா? புளிய கரைச்சு ஊத்துனியா? உனக்கெல்லாம் யார் இங்க கடை போடுறதுக்கு அலோவ் பண்ணது? ஒழுங்கா நல்லபடியா போட்டு கொடு, இல்லைன்னா நான் காசே தர மாட்டேன். 5 மினிட் மேடம். வந்துடுறானுங்க கிளம்பி செஃப் மாதிரி. கையில கிளவுஸுக்கு பதிலா நெட்டு வேற. தூ, இடமாச்சும் எங்கேயாவது சுத்தமா இருக்கா? சி டிஸ்கஸ்டிங். மேடம் ரொம்ப ஓவரா பேசுது. இங்க பாருங்க கையில கிளவுஸ்லாம் போட்டு ரொம்ப ஹைஜீனா இருக்குது மேடம். எது இது ஹைஜீனா? நம்ம கடையில இருக்க எல்லாமே ஹை குவாலிட்டி ஐட்டம்ஸ் மேடம். ஓ குவாலிட்டி ஐட்டம்ஸ். பிரெட்டோட எக்ஸ்பைரி டேட் என்ன? எல்லாம் தெரிஞ்சுதான்டா நாங்க எல்லாரும் வந்து இங்க தின்னுகிட்டு இருக்கோம். முட்டை எங்க வாங்கினேன்? கெட்டு போன முட்டை தானே அது. தெருமோனில நடந்து வரும்போதே நான் பார்த்தேன். புதினாவை அப்படியே கட்டோட எடுத்து கீழே போட்டு கழுவாம மிக்சியில போட்டு அரைச்சேன். இதென்ன அஜிட முட்டை தானே? இதெல்லாம் போட்டு தானே சமைக்கிறேன். வந்துட்டாரு பேச. சுத்தமா சுத்தம். குவாலிட்டி ஐட்டம்ஸ் வேற. மேடம் நல்லா கேள்வி கேக்குது. உங்கள மாதிரி ஆளுங்களெல்லாம் இப்படிதான் கேள்வி கேட்கணும், நாக்க புடுங்குற மாதிரி. மேடம் எனக்கும் நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்க தெரியும். ஓ நீ வந்துட்ட கிளம்பி ராஜஸ்தான்ல இருந்து. கேளு கேளு, என்ன கேப்ப கேளு. நீங்க குடிக்கிற பானி அதுல சுத்தம் இருக்குதா? நிம்பல் இழுக்கிறீங்களே அதுல சுத்தம் இருக்குதா? இந்த நாட்டுல சுத்தம் இருக்குதா? பின்ன என் கடையில சுத்தம் கேட்க வந்துட்டு நாட்டுல சுத்தலனா நீ எதுக்கு இங்க வர? என்ன இவன் கரெக்டா நாக்க புடுங்குற மாதிரி கேக்குறான்? எவ விட்ட சாபமோ நகை கடைக்காரனுக்கு பிறந்தவன் இப்ப புகையில கஷ்டப்பட்டிருக்கு. போதும் போதும் புலம்பாத, குடு. நாங்க மேடம் சாப்பிட்டு எடுத்த காலி பண்ணுங்க. எங்களாலையும் பானிபூரி திங்காம இருக்க முடியாது, உங்களாலையும் அங்க இருந்து இங்க கிளம்பி வராம இருக்க முடியாது. என்ன மக்களே, 90ஸ்லாம் ஒரு தெருவுக்கு ஒரு வடக்கன் இருக்கிறதே அபூர்வமா இருக்கும். இப்ப தெருவுக்கு 100ல இருந்து 150 பேர் இருக்கானுங்க. நம்ம கிட்ட எல்லாம் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டுலாம் இருக்கோ இல்லையோ, அவனுங்க கரெக்டா வச்சிருக்கானுங்கப்பா.